தலைமையிலான இந்த மாபெரும் வெற்றி கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இந்த 3 தேர்தல்களிலும் ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணித்து வந்திருக்கிறது. அந்த வகையில் நடைபெற இருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கித்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் DR பாலு அண்ணன் தலைமையிலான குழுவிடம் எமது வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். அதற்கான நியாயமான காரணங்களையும் எடுத்து வைத்திருக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 3 தேர்தல்களிலும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான இடங்களுக்கு சென்று பிரச்சார பீரங்கியாக இருந்து இந்த மாபெரும் வெற்றி கூட்டணியில் நானும் ஒரு சிறு பங்காற்றியிருக்கிறேன். அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் எப்படி தமிழ்நாட்டு மக்களின் குரலாக ஓங்கி ஒலிக்கிறதோ அதுபோன்று நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்கிற எனது விருப்பத்தையும் எனது கட்சியின் பொதுக்குழு தீர்மானத்தையும் திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் ஒப்படைத்திருக்கிறேன். அவர்கள் இந்த செய்தியை உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உங்களுக்கு நல்ல பதிலை தருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் எமது குரல் ஒலிப்பதற்கான வேண்டுகோளுடன் இந்த தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவிடம் இன்னொரு மிக முக்கியமான வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். அந்த வேண்டுகோள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட வேண்டும். காரணம், பீகார் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது, கர்நாடகா நடத்தி முடித்து விட்டார்கள், தெலுங்கானா நடந்து கொண்டிருக்கிறது, ஆந்திர பிரதேசம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பல்வேறு மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்புகள் தொடங்கியிருக்கின்றன. சமூக நீதியின் தாயகமாக இருக்கிற சமூக நீதி தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் வழிவந்த கலைஞரின் அரசாக நம்முடைய தளபதி அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்கிற என்னுடைய அழுத்தமான வேண்டுகோளையும் நான் முன்வைத்திருக்கிறேன். அதையும் உடனடியாக தளபதி அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கண்டிப்பாக அதற்குரிய பதிலை உங்களுக்கு தருகிறோம் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறது குழு. ஆதலால் இந்த சந்திப்பு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற ஒரு சந்திப்பாக இருக்கிறது. நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை சந்திக்கின்ற போது அவர் கண்டிப்பாக நாளை உங்களை எங்கள் குழு அழைத்து பேசும் என்று சொன்னார். அதுபோன்று குழு அழைத்து பேசியிருக்கிறது. இப்போ குழுவிடம் என்னுடைய கருத்தை, வேண்டுகோளை தெரிவித்திருக்கிறேன். கண்டிப்பாக குழு தெரிவிக்கின்ற கருத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து நல்லது ஒரு செய்தியை தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற எனக்கும் தளபதி அவர்கள் தருவார் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.